நான் இன்னைக்கு உங்களோட எதை ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய உணர்வுகளை தான் ஷேர் பண்ண போகிறேன். குழந்தைகளோட இருக்கிறதுனால அவங்களுடைய உணர்வுகள் எனக்கு புரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை எல்லாருமே வந்து திட்டிகிட்டே தான் மிஸ் இருக்காங்க. ஸ்கூலில் வந்தால் நீங்கள், வீட்டில் போனால் அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, எங்களை விட எல்டர்ஸ் எல்லாருமே எங்களை ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்க்குறாங்க. எங்களை வந்து குற்றவாளி மாதிரி, நாங்கள் எதை செஞ்சாலும் குற்றம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. எங்களை நெகட்டிவிட்டியில் தான் திட்டுறாங்களே தவிர பாசிட்டிவாக எங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களை பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி பாசிட்டிவாக எங்களுக்கு பேசினா நாங்கள் கண்டிப்பாக மேலே வந்துடுவோம். எங்களை திட்ட வேண்டாம், அதுதான் எங்களுக்கு பெரிய ப்ரெஷரு, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீ உருப்பட மாட்ட அப்படின்னு தான் திட்டுறோம் அந்த குழந்தைகளை. அந்த வார்த்தையே வேண்டாம், எங்கேயாவது ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதெல்லாம் அந்த குழந்தைகளால் ஏற்றுக்கவே முடியல. நீ ஏன் இப்படி இருக்க, மற்ற குழந்தை மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் நம்ம இல்லாமல் செய்யாமல் இருந்தோன்னா பசங்க நம்ம வழிக்கு வந்துடுவாங்கங்க.